டிராகன் நீக்கு இந்த ரெண்டு படங்களோட நேற்று ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ரெண்டு படங்களில் ஒரு படம் உண்மையிலே பெரிய லெவலில் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இந்த ரெண்டு படங்களோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஒரு ப்ரெடிக்ஷனையும் நம்ம பார்த்துருவோம். அப்புறம் விடாமுயற்சி படத்தோட 15வது நாள் வசூல், குடும்பஸ்தன் திரைப்படத்தோட வசூல், இது இல்லாமல் ஹாலிவுட் திரைப்படங்கள், ஹிந்தி திரைப்படங்கள், ஹிந்தியில் சாவா தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே தெலுங்கில் தண்டேல் அப்படிங்கிற படம் தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குது. மலையாளத்தில் நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு 3 படம். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். அது இல்லாமல் ஃபைனல் டெஸ்டினேஷன் 3, 4, 5 ரீசெண்டாக 1, 2 பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக ஒரு 3, 4, 5 அந்த பார்ட்டு 3 பார்ட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஆன்சர்னு பார்க்கணும்ல. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, வணக்கம் சென்னை தான். அதில் ஓ பெண்ணே பெண்ணே அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அனிருத் அவர்களோட இசையில் செம்மையாக மேக் பண்ணியிருப்பாங்க. விசுவலைசேஷன்லாம் சூப்பராக இருக்கும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், விஸ்வா, JMC, ஷேக் முகமது ஷேக், அப்புறம் பிரின்ஸ் பிரியதர்ஷன், இளையன் அஃபீஸா அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அப்புறம் டிராகன். இந்த 2 படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க, எந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் 1 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக $4 மில்லியன் கிட்டத்தட்ட 35 கோடி இந்தியன் கரன்சிக்கு வருது. ஸோ டோட்டலாக இந்த படம் இந்தியாவில் 21 கோடியே 49 லட்சமும், வேர்ல்டு வைடு $212.5 மில்லியன். பட்ஜெட் $180 மில்லியன். நேசா அப்படிங்கிற படம், நேசா 2 இந்த படத்தோட, அதாவது சைனீஸ் அனிமேஷன் படம். இந்த படத்தோட டே 23 $18 மில்லியன், 158 கோடி கிட்ட வருது. கிட்டத்தட்ட டே 22மே இதை தான் வசூல் பண்ணிச்சு. டோட்டலாக 1.72 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்குங்க 23 நாளில். சரியான கலெக்ஷன். அப்புறம் சாவா இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் 28 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 29 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலாக 263 கோடியே 54 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 300 கோடியே கடந்திருக்கு, 300 கோடியே 10 லட்சம். ஸோ வெறும் 7 நாளில் ஒரு படம் 300 கோடிக்கு மேலே வசூலும் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் டபுள் மடங்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. வேறு லெவல் கலெக்ஷன் கிடச்சிருக்குங்க இந்த படத்துக்கு. செம்ம ஹிட்டு. இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர். நம்ம மேபி அந்த ஃபைனல் அந்த டிசம்பர் வரையும் இந்த வருஷம் போகும்போது அதிக ப்ராஃபிட் கொடுத்த படங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு பட்டியலில் இருக்கும். பாருங்களேன், டாப் 10க்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, பெரிய ரெக்கவரி பர்சன்டேஜ் எடுக்கும். அப்புறம் மலையாள திரைப்படங்களில் ப்ரொமான்ஸ் இந்த படத்தோட டே 7 கேரளாவில் 39 லட்சம், வேர்ல்டு வைடு 47 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 18 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 90 லட்சம். ஸோ அப்புறம் பைங்கிலி அப்படிங்கிற படம் டே 7 கேரளாவில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ டோட்டலாக 3 கோடியே 5 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 35 லட்சம். அப்புறம் தாவீத் அப்படிங்கிற படம் டே 7 கேரளாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். ஸோ டோட்டலாக 5 கோடியே 12 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 79 லட்சம். அப்புறம் நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆஃபீஸ் ஆன் டியூட்டி அப்படிங்கிற படம். இதுவுமே கிட்டத்தட்ட அந்த கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் அப்படி மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி நிறையா மலையாள படங்கள் இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷனை வச்சு தான் வருது. அந்த படங்களும் பெரிய அளவில் வெற்றி அடையுதான். அப்புறம் கேரளாவில் இந்த படம் டே 1 கோடியே 29 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 48 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 11 கோடி கிட்டே இந்த படத்துக்கு பட்ஜெட். ஸோ டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. முக்கியமாக ஓவர்சீஸில் 1 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வசூல் வந்திருக்கு டே 1. அப்புறம் தெலுங்கு திரைப்படத்தில் தண்டேல் இந்த படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானாவில் 77 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டோட்டலாக 61 கோடியே 72 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 89 கோடியே 7 லட்சம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி திரைப்படம். நம்ம சாய் பல்லவி கரெக்டாக அவங்களோட ரோலை ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துலையுமே அவங்களோட கதாபாத்திரம் தான் பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தமிழில் ஃபயர் அப்படிங்கிற படம் பாலாஜி முருகதாஸ் அவர்களோட படம். இது ஒரு 18+ அடல்ட் மூவி. இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 12 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 19 லட்சம். ஆக்சுவலாக இந்த படம் எதிர்பார்த்ததை விட நல்ல கலெக்ஷன். ஏன்னா ஓப்பனிங் ரொம்ப சுமாராக, ரொம்ப சுமாராக
ஒரு 7 படம் 8 படத்துக்கு கூட வந்தது. அந்த படங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ கிட்டத்தட்ட அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் போக 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 இந்த படத்துக்கு ஒரு பெரிய வசூல் முன்னேற்றம் இருக்குது. இப்போ கூட நேற்று கூட ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. மேபி இன்றைக்கி கம்மியாயிடும். இன்றைக்கி 2 முக்கியமான படங்கள் வந்திருக்கு. அப்புறம் குடும்பஸ்தான் திரைப்படத்தோட டேட் 28 தமிழ்நாட்டில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ டோட்டலாக 25 கோடி 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 27 கோடி 38 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 25 கோடியை கடந்திருக்குங்க. விடாமுயற்சி திரைப்படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 90 லட்சம். ஸோ டோட்டலாக 84 கோடியே 54 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 147 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி. இந்த படத்தோட பட்ஜெட் 225 கோடி, கிட்டத்தட்ட தேட்டரிக்கல் ரைட்ஸ் 100 கோடி கிட்ட போயிருந்தது. இன்னும் இந்த படத்துக்கு நிறைய வசூல் தேவை. இனிமேல் வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி 2 படம் வந்திருக்கு. கண்டிப்பாக விடாமுயற்சிக்கு ஸ்க்ரீன்ஸும் ஷோஸும் கம்மியாக தான் ஆயிருக்கும். ஸோ நாளைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு வசூல் வருது அப்படிங்கிறத. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், டிராகன் இந்த 2 படங்களோட ஃபைனல் ப்ரீசேல் எவ்வளோ வந்திருக்கு நேற்று நைட்டு 12 மணி வரையும் எவ்வளோ புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஃபைனல் ப்ரீசேல் தமிழ்நாட்டில் 98 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 31 லட்சம், கர்நாடகாவில் 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம். டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 1 கோடியே 52 லட்சம் வந்து புக் ஆகிருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங். கிட்டத்தட்ட இந்த படம் தமிழ்நாட்டில் டே 1 ஒரு 2.5 கோடிக்கு மேலே வந்து வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்தது அப்படின்னா உண்மையிலே நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் டிராகன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது அட்வான்ஸ் புக்கிங். அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 64 லட்சம், கர்நாடகாவில் 58 லட்சம். இந்த படமே ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4 லட்சம் கிட்ட தான் புக் ஆகிருக்கு. டோட்டலாக 3 கோடியே 61 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்குங்க. வேறு லெவல் அட்வான்ஸ் புக்கிங். அதே மாதிரியே இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 5 கோடிக்கு மேலே வந்து வசூல் வரும். வேர்ல்டு வைடு 6+, 7+ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் இந்த படம் வந்து நல்லாவே புக் ஆகிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த 2 படங்களோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோட 3 பாகம், அதாவது 3வது 4வது 5வது இந்த 3 பாகத்தோட கலெக்ஷனை பார்த்துருவோம். ஸோ 2006 ரிலீஸ் ஆன 3வது பார்ட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் $25 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் $54 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் $118 மில்லியன். இதில் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் மட்டும், அதாவது யூஎஸ்ஏ இல்லாமல் மற்ற நாடுகளில் இந்த படம் வந்து $64 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியாக இந்த படம், அதாவது 3rd பார்ட் ஒரு வெற்றி திரைப்படம். அதே மாதிரியே 4th பார்ட்டு கொஞ்சம் அதிகமான ஒரு பட்ஜெட்டில் $40 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. இந்த படம் யூஎஸ்ஏல $66 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில், அதாவது யூஎஸ்ஏ இல்லாமல் மற்ற நாடுகளில் $120 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக $186 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்த படமே வசூல் ரீதியாக ஒரு வெற்றி. அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் மொத்த அந்த 5 பார்ட்லையுமே இந்த படம் தான் பெரிய கலெக்ஷன். அப்புறம் 5th பார்ட்டு கடைசியாக வந்த 2011ஆம் ஆண்டு வந்த படம். பட்ஜெட் இந்த படத்துக்குமே $40 மில்லியன் தான். யூஎஸ்ஏல இந்த படம் வந்து $42 மில்லியன், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $115 மில்லியன், டோட்டலாக $157 மில்லியன் இந்த படமே வசூல் ரீதியாக ஒரு வெற்றி தான். இந்த 5 பாகங்களுமே வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ இந்த 5 பார்ட்டில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.